ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ண கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிடுறாங்க இல்லையா? அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஃபியூச்சர்ல இவங்க 2 பேருக்குள்ளயும் நடக்கிற விஷயம் கண்ணுக்கு தெரியுது. அதுல ஹீரோவோட முதுகுல வந்துட்டு ஒரு அடிபட்டதோட அடையாளம் இருக்கு. ஹீரோயின் ஐயோ என்ன கருமண்டா இது, கன்றாவியான காய்ச்சலா நான் கண்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பிக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. ஹீரோ தயவு செஞ்சு எதுவும் பேசாத, சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது ரெண்டையும் பொத்திக்கிறான். இது 2 பேருக்கும் நடந்த ஆக்சிடென்ட், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, நீ பெருசா இதை டென்ஷன் ஆயிக்காத, இதை விட்டுடு, இதோட அங்க பாரு நம்ம டீம் ஆளுங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு போகும்போது இவ தொட வரா. உடனே அவன் பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளிடுறான் அவ கைய. சரி சாரி, நீ அவங்க கிட்டலாம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வேக வேகமா போயிடுறான். அப்ப கலிகொர்த்தி வந்து கேக்குறா, ஏ என்னாச்சு, உங்க 2 பேரையும் நான் பெட்ல பார்த்தனே அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தயவு செஞ்சு போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு, ஆக வேண்டியதை பாரு அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஆனா ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஹீரோயின் காலையில விடிற வரைக்கும் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. நானும் அவனுமா, ஐயோ அந்த ஆள் கூடயா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பெரிய பிரச்சனையே வந்து ஹீரோ கூட நம்ம எப்படி அப்படின்றது தான் அவளுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. இப்பவும் வந்துட்டு நான் அந்த கல்விக்கு என்ன கேட்குறேன்னா, உண்மையை சொல்லு, உனக்கும் மிஸ்டர் சாக்கும் ஏதோ நடந்தது தானே அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீயா எதுவும் போட்டு குழப்பிக்கிட்டு இந்த மாதிரி ரூமர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாத, சைலண்டா போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட்டுறா. ஹீரோவை பாக்குறதுக்காக வேக வேகமா போயிட்டு அங்க கதவை திறக்கிறா. பார்த்தா அவன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், கண்ணுல கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். உள்ள இருக்கும் போதே எதுக்காக இப்படி கதவு கூட தட்டாம உள்ள வந்த, மரியாதையா வெளியில போ அப்படின்னும் போது பேக் சைட்ல இருக்க கண்ணாடியில பாக்குறான். அவன் முதுகுல எந்த காயமுமே இல்லை. ஆனா அவளுக்கு வந்து அந்த ஃபியூச்சர்ல தெரிஞ்சதுல அவனோட முதுகுல ஒரு காயம் இருந்தது இல்லையா? இப்ப இன்னும் அவ குழம்பி போயிடுறா. எப்படி இது, இது சாத்தியமே இல்லையே, கன்ஃபார்மா நான் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தது எதுவுமே மாறினதே இல்லையே, உங்க முதுகுல காயம், ஐயோ கன்ஃபார்ம் ஆயிட்டே, நீ பைத்தியம்னு சொல்லிட்டு மரியாதையா வெளியில போய் இங்க இருந்து, உனக்கு அறிவில்லை, நான் ட்ரெஸ் தானே மாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. குழப்பத்துல உங்க முதுக காட்டுங்க, உங்க முதுக காட்டுங்கன்னு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அடியே என்னடி கண்ணாடி வழியாலாம் என் முதுக பாத்துக்கிட்டு இருக்க, மரியாதையா வெளியில போ, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் கத்தி ஆளுங்களை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் இவளுக்கே புரியுது. சரி சாரி, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியில போறா. நைட்டு பூரா ஃபுல் மட்டையில இருந்துட்டு ப்ரொடக்ஷன் டைரக்டர் இப்பதான் வரான். ஹீரோ வந்து செம்ம ஆத்திரத்துல நின்னுகிட்டு இருக்கான். என்ன பண்றது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம கையில இல்லைல்ல, இதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது, மழை வருமா இல்ல இடி இடிக்குமா இல்ல வெயில் அடிக்குமான்னு சொல்லிட்டு, அதனால ஏதோ நடந்துடுச்சு, வாங்க வாங்க மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மேல அப்படி ஒரு நாத்தம் அடிக்குது. நைட்டு பூரா குடிச்சுக்கிட்டு இருந்தியா நீ, எதுக்காக இவ்வளோ கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு ஹீரோ திட்டும் போது, டே டே அந்த பெட்டெல்லாம் ஒழுங்கா எடுத்துட்டு போங்க, அது பாருங்க ஒழுங்காவே நீங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவர் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்க்குறாரு. அந்த கமர்ஷியல் ஆடுமே வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ஆக்ட்ரஸே வந்துட்டு நடிக்கவும் வந்துடுறா. பட் ஆனால் வந்துட்டு இந்த ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஓனருக்கு வந்துட்டு பெருசாக இந்த ஆடோட கான்செப்டே பிடிக்காத மாதிரியும், கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு பெருசாக அட்ராக்ஷனாக இல்லாத மாதிரியும் தோணுது. டைரக்டாகவே வந்து ஹீரோ கிட்டேயும் ஹீரோயின் கிட்டேயும் எனக்கு பெருசாக இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டே இல்லாமல் வந்துட்டு காட்டுறது தான். பெட்டே இல்லாமல் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு பிளேஸில் படுத்து தூங்குறாங்க. அப்போ அந்த வரப்போட ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்க்குற எல்லா மக்களோட மனசுலையும் வந்து யோசித்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நமக்கு பயங்கரமான ஒரு ரீச் கிடைக்கும். இதுதான் என்னோட இன்னொரு ஐடியா அப்படின்னு சொல்கிறான். சரி அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பெட்டை எடுத்துட்டு ஒரு ஹார்டான இடத்துல அந்த ஆக்ட்ரஸை படுக்க வச்சு மறுபடியும் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கான்செப்டை வந்து ஃபுல்லாக புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து பேச சொல்கிறான். அதாவது இந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் தான், அவள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு தயங்கிக்கிட்டு வச்சுட்டு இருந்ததை ஹீரோ எடுத்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் அவனே வந்து இந்த ஐடியாவை இதுக்குள்ளே மறுபடியும் கொண்டு வந்திருக்கான். எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு கலீக்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஏதோ வந்து சா வந்து சரியில்லாத மாதிரியே இருக்கு, அவருக்கு ஏதோ பார்த்து பயந்துட்டாரா இல்லை உடம்பு சரியில்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வில்லங்கமே வேணும்னே ஹீரோயினை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளோட ரூம்மேட் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாளா. என்னது, அவன் கூட எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அப்படின்னு இவ கத்துறா. ஏய் எல்லாத்தையும் எல்லாம் முடிக்கலடி, அது கனவு, கனவு இல்லை, சீச்சி, என்னோட ஃபியூச்சர் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆமா ஃபியூச்சர்ல நடந்தா என்ன, இப்ப நடந்தா என்ன, அதான் நடக்க தானே போகுது
அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இல்லடி இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை, எனக்கு குழப்பமா இருக்கு. எனக்கு வந்து அவனோட முதுகுல ஒரு காயம் இருந்ததுன்னு தெரிஞ்சது கனவுல. பட் ஆனா இப்போ அப்படி இல்லையே, உண்மையில நான் பார்த்தேன் ஆனா இல்ல அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்பனா வந்துட்டு நீ உண்மையா தூக்கத்துல தாண்டி இருக்க. என்ன 10 நாள் ஆச்சு நீ சரியா தூங்கி. அப்ப கண்ணை திறந்துகிட்டே தூங்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ இமேஜின் தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோக்கு இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனையா காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு எங்கேயோ வர சவுண்டு கூட அவனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி கேக்குது. இவன் வந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கான். தொலைவுல இருந்து பசங்க வண்டியை பயங்கரமா ஓட்டிக்கிட்டு வரானுங்க. அந்த வண்டியோட சவுண்ட் வந்து இவனுக்கு எப்போவே கேட்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 3 பேர் வண்டியை மோசமா ஓட்டிக்கிட்டு வராங்க, அதனால சீக்கிரமா அவங்கள எதுனா நடக்கிறதுக்குள்ள புடிங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றான். அது மட்டும் இல்லாம அவ்வளோ ஹைட்ல இருந்து அந்த சின்ன பைக்ல அதோட சின்ன பிளேட்ல இருக்க நம்பரை பார்த்து கரெக்டா அவன் சொல்றான் போலீஸ்க்கு. 3 நம்பரையும் பார்த்து சொல்றான். இந்த ஆக்ட்ரஸ் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து நம்ம ஹீரோவை பர்சனலா தெரியும் போல. கரெக்டா ஹீரோவோட டோர் லாக்க போடுறா. ஹீரோ வந்து திறந்துடுறான். உனக்கு எப்படி தெரியும், நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னும் போது, எனக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும், நீ எந்த பொண்ணு கிஸ் பண்ண மரியாதையா சொல்லு, இது எப்படி நடந்தது, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னும் போது இவன் என்ன பண்றான்னா அப்படியே அலேக்கா அவளை வெளியில இழுத்துட்டு போயிட்டு கதவை சாத்திடுறான். உனக்கு யார் வந்து பாஸ்வேர்ட்லாம் சொன்னது சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னும் போது, டாக்டர் தான் சொன்னான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லி, நீ யாரை கிஸ் பண்ண, ஆல்ரெடி நீயும் நானும் ஒரு வாட்டி கிஸ் பண்ணும் போது கூட இப்படித்தானே ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும் போது, அது கிஸ்ஸே இல்லடி, தெரியாம நீ வந்து என் மேல இடிச்சிட்ட, உன் உதட்டு என் உதட்டுல பட்டுருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். சரி அப்ப இப்ப யார்கிட்ட என்ன நடந்தது அதை எனக்கு சொல்லியே ஆகணும் நீ அப்படின்னும் போது ஹீரோ சொல்லவே மாட்டான். இது பாரு, யாருன்னா நம்ம 2 பேரையும் சேர்த்து போட்டோ எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், அதனால வா நம்ம கார்ல உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை லிப்ட்ல ஏத்திட்டு கரெக்டா க்ளோஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி பாய் காமிச்சிடுறான். ஆனா நைட் பூரா ஹீரோயின் வந்து செம்ம குழப்பத்துல இருக்கா. எனக்கு வந்த கனவு எதுவுமே மிஸ் ஆனதே கிடையாது, அது எப்படி அவனோட முதுகுல அந்த காயமே இல்லை, பட் ஆனா வந்துட்டு என்னோட கனவுல அந்த காயம் தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லி இவ குழப்பமா அதையே நைட்டு பூரா உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. மறுநாள் ஆஃபீஸ்க்கு போன பிறகு தான் தெரியுது, ஹீரோ வந்து முறையா லீவ் போட்டிருக்கான். இத்தனை வருஷத்துல உடம்பு சரியில்லைன்னு சிக் லீவ் கூட அவன் போட்டது இல்லையா. என்ன நடக்குது, ஐயோ உலகம் எதனா ஆயிடுமோ, இந்த மாதிரி வித்தியாசமான விஷயம் எல்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பா உலகத்துல பேரழிவு வரும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதையா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் மீட்டிங் நடக்குது. இந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா, பெட்டே இல்லாமல் பெட்டுக்கு வந்துட்டு ஆட் பண்ண போகிறாங்க. அதனால வந்து பெருசாக பெரிய பெரிய லெவலில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் இதில் நம்பிக்கையே இல்லை. இதில் வந்துட்டு மொத்தமாக இந்த ஆடு வந்து நமக்கு ஹிட் ஆகாமே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ நஷ்டம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பட் ஆனால் அந்த டைமுக்கு இந்த ப்ரொடக்ஷன் டைரக்டர் இருக்கான் இல்லையா, ஆமாம் இவ வந்து ப்ரோக்ராம் மேனேஜராகி ஃபஸ்ட்டு இப்போ தான் இந்த ப்ராஜெக்டையே பண்ணுறா, அதனால் அவளுக்கு பெருசாக எதுவும் தெரியல, அதனால தான் எக்கச்சக்கமாக தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா கண்டினியூவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தூக்கி ஹீரோயின் மேலே போட்டுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்கே வந்த உடனே வந்துட்டு, சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், நான் வந்து இதை முழுசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ப்ராஜெக்டை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி ஒரு சாட்டாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கான். எல்லாருக்குமே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ப்ரொடக்ஷன் டைரக்டர் வந்து ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். உன்னால தான் எல்லா பிரச்சனையும், நீ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் சைலண்டாகவே இருக்கா. ஹீரோங்க வந்துட்டு ஹீரோயினை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறானா. அதுக்கப்புறமா வந்துட்டு இவன் என்ன சொல்றான்னா, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, இந்த பொண்ணெல்லாம் வந்து நீ இவ்வளோ சீக்கிரம் பிஎம்மா போட்ட அப்படின்னா இவெல்லாம் வந்து விளங்குவான்னு நினைக்கிற, இப்போவே இவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படி இப்படின்னு ஹீரோ கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்கானா. ஹீரோக்கு செம ஆத்திரம் வந்துடுது. நேற்று நைட்டு பூரா நீங்கள் எங்கே இருந்தீங்க, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த பாருக்கு போனீங்க, ரெண்டாவது எந்த கரோக்கிக்கு போனீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் 3வது வாட்டியா இன்னொரு பாருக்கு போனீங்க, அதுவும் எங்க எனக்கு தெரியும். நீங்க என்னைக்குனா ஒரு நாளாவது பொறுப்போட நடந்திருக்கீங்களா, இல்ல கரெக்டா உங்க வேலையை செஞ்சிருக்கீங்களா? அவ வந்து கொஞ்ச நாள் தான் ஆனாலுமே இப்ப வரைக்கும் அவளோட வேலையை அவ கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வந்து தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செவுத்திலே ஒரு ஃபைலை வச்சு அடிக்கிறான். அவன் அவ்வளவுதான் அல்ல இல்லாம ஆயிடுறான். அதுக்கப்புறம் இல்ல ஒன்னும் இல்லச்சா, உங்களை போய் நான் என்ன பண்ண போறேன், அது ஒரு கொசு, அது தேவையில்லாம காது கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்கா, அதனாலதான் அதை அடிச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மறுபடியும்
அப்படியே நைட்டெல்லாம் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா. அதனால அங்க இருக்க பொண்ணுங்கலாம் இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு நைட் எல்லாம் இங்கேயே வேலை செஞ்சுட்டா எங்கேருந்து பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க. அதனால தான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடைக்கவே மாட்றாங்க அப்படின்னும்போது, அதுக்கு இன்னொருத்தி என்ன சொல்றான்னா, பேசாம இங்கேயே எதனா பேச்சுலரா இருக்க பையன பார்த்து டேட் பண்ண ஆரம்பிச்சுரு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஒரு சாம் மட்டும் தானே இருக்காரு. பேச்சுலரா அவரையா டேட் பண்ண முடியும்? ஆனா ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. பரவால்ல. அவருக்கு ஓகே அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னும்போது, ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆவுது. நான் சொல்றத அப்படியே கற்பனை பண்ணி பாரேன். நம்ம சாலாம் வந்துட்டு டேட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் வந்து உன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்றாருன்னு வச்சுக்கோ. வெட்டியா தானே இருக்க. வேலையே ஒழுங்கா பார்க்கறதில்ல. உனக்கு எவ்வளோ நேரம் தண்டமா இருக்கு. அவ்வளோ நேரத்தையும் நீ வீணா தானே ஆக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துக்கு வேணா என் கூட டேட்டிங் வா, டேட்டிங் போலாம். புரியுதா? இதா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவ தூக்கி போடுவாரு அப்படின்னு சொல்றா. இன் கேஸ் அவருக்கு உன்கிட்ட இருந்து கிஸ் வேணும்னு வச்சுக்கோயேன். அப்ப வந்து நைட்டு கத்துவாரு. நைட்டு பூரா வேலை பார்த்துக்கிட்டே இருக்க. 1/2 மணி நேரம் கிஸ் பண்ணாலும் நல்லபடியா பண்ணணும். நீ நைட்டு பூரா கிஸ் பண்றியான்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா 1/2 மணி நேரம் வந்துட்டு கிஸ் பண்ணாலுமே அது நல்லா இருக்கணும். இப்ப நீ என்ன கிஸ் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து உக்கிரமா கோபத்தோட கேட்பாரு. அதெல்லாம் உனக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. ஏய் சா இல்லடி, நான் எந்த ஆம்பளையும் இனிமே பார்க்க மாட்டேன், கவலையே படாத அப்படின்னும் போது, இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆளெல்லாம் நம்ம டேட் பண்ணோம்னா நம்மளோட நிலைமை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. மறுபடியும் இந்த ப்ரொடக்ஷன் டைரக்டர் என்ன பண்றான்னா, ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு கார்டை கொடுத்து, இது என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனி தான். உனக்கு வேலை இங்க போனாலும் போயிடும். அதனால எதுக்கும் இங்க வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நீ வந்துட்டு பெட்டையே காட்டாம பெட்டுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா அது வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோ. ஏன் நமக்கு நிறைய நஷ்டம் ஆகுமா? அந்த நஷ்டத்தை எல்லாம் சரி கட்டுறதுக்கு உன்னையும் உன்னோட பாஸையும் வேணும்னா வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினை வந்து ஹீரோ பயங்கரமா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். தனியா அவகிட்ட பேசுறதுக்கான சான்ஸே வந்துட்டு கொடுக்க மாட்றான். அவளும் எங்க இதை பத்தி பேசிடுவாளோ அப்படின்னு யோசிக்கிறானோ என்னவோ. அவன் வந்து கரெக்டா லிஃப்ட்டுக்கு ஏற வரும்போது விடாம அதை க்ளோஸ் பண்ணிடுறான். அவளுக்கு செம்ம ஆத்திரம் வருது. டே நீலாம் மனுஷனே கிடையாது தெரியுமா? உன்ன மாதிரி சைக்கோலாம் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லடா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். ப்ரொமோஷனுக்கான செட்டப் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அப்ப இவர் ரெட் பாம் வந்து குறிச்சிக்கிட்டு இருக்காளா. ஹீரோ வந்து கரெக்டா புடுங்கிடுறான். நான் எத்தனை வாட்டி தான் உனக்கு சொல்றது? 2 நாள் நைட்டு பூரா கண்ணு முழிச்சு வேலை செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு, அதை 10 மணி நேரத்துல முடிக்கணும்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு இதெல்லாம் நீ குடிச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் பத்தாதுன்னு உடம்புலயும் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதிசயமா என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த செட்டப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொமோஷனும் இந்த ஆடும் வந்து நல்லா ஹிட் ஆயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. இங்க ஆக்ட்ரஸை காட்டுறாங்க. அவ வந்து டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து இவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸா தான் பேசிக்கிறாங்க. என்னதான் உனக்கு பிரச்சனைன்னும் போது, எனக்கு மயக்கமா இருக்கு, தலை சுத்திக்கிட்டே இருக்கு எந்த நேரமும் அப்படின்னு சொல்லும் போது, இவளுக்குமே என்ன சொல்றாருன்னா, நீ சாப்பிட்றதே இல்லை, தண்ணியும் ஒழுங்கா குடிக்கிறது இல்லை, அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாத்தையும் விட்டு எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சாவை கிஸ் பண்ண பொண்ணு யாரு, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கேக்குறாளா. இவர் சொல்லவே மாட்றாரு. உடனே அவ கோவமா எழுந்து போயிடுறா. இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி இவ வந்தாப்பா, வந்து என்ன ஒரே தொல்லை பண்ணிட்டா, யாரை கிஸ் பண்ணான்னு கேட்டு டார்ச்சர் பண்றா என்ன அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ எதுக்காக அவகிட்ட சொன்ன, உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நான் அவகிட்ட சொல்லவே இல்லை, அவங்க அப்பா கிட்ட தான் நான் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்தேன், அதை ஒட்டு கேட்டுட்டு தான் அவ உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. அதோட மறுநாள் இவங்களோட இந்த கமர்ஷியல் ஆடை தான் காட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இங்க அப்படியே ஒரு வீடு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பெட்டு, அந்த கம்பெனியோட சோஃபா, அது இதெல்லாம் போடும்போது அங்க வந்து அழகா எல்லாருமே போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. பயங்கரமா வந்து ட்ரெண்டிங் ஆயிடுது இந்த ஆடே. ஹீரோ இங்க வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஸ்மெல்லு ரொம்ப மோசமா வருது, ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விடு, அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஃப்ளோர் எல்லாம் வழுக்கிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ ஸ்மெல்லா, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நீ என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இரு அப்படின்னு சொல்றான். இவளுக்கு அட்ட சைக்கோ, இப்ப என்னடா பண்ணுனா உன்ன அப்படின்ற மாதிரி காண்டாயிடுறா.
அதே நேரத்துக்கு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு, "இல்ல இந்த கட்டையோட நெட்டெல்லாம் வந்து லூஸா இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா இவனுக்கு மட்டும் பயங்கரமான நாத்தம் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பட் வேற யாருக்குமே அது தெரியல. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ரூம் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவ கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கா. இந்த சைக்கோக்கு என்ன பார்த்தா ஏதோ பூச்சி மாதிரி தெரியுது போல. "சீ சீ தள்ளிப்போ தள்ளிப்போன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டா ஆக்ட்ரஸ் வந்து பின்னாடி நிக்கிறா. இவ தெரியாமையே வந்து ஹீரோவை கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கா. இவன் என்னவோ என்ன ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றான். சரியான சைக்கோ, இவனுக்கெல்லாம் கொஞ்சமும் அறிவே கிடையாது அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கா. இது எல்லாத்தையும் அவ கேட்டுடுறா. இந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளாவே இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க இருக்க எல்லார் கூடய போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறா. அதுக்கப்புறம் இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி நடந்துக்கிறா. நம்ம ஹீரோயின் இவகிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும். ஐயோ அவ போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பும் போது பின்னாடியே போய், "உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, உங்க கண்பல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. எனக்கு இப்ப காஃபி குடிக்கணும் போல இருக்கு, அதனால நான் சொல்ற இடத்துக்கு போய் காஃபி வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி காஃபி வேணும்னு சொல்லுங்க அப்படின்னும் போது பெரிய ஒரு லிஸ்டையே போடுறா. ஹீரோயின் கஷ்டப்பட்டு ரொம்ப தொலைவு போய் அந்த காஃபியை வாங்கிட்டு வரா. இவ அழகா ஒய்யாரமா வண்டியில ஏறிட்டு, ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கா. ஹீரோயினுக்கு ஆத்திரமா வருது. "ஏண்டி நான் அப்பனை திட்டினதுக்கு நீ ஏண்டி என்ன பழி வாங்கிட்டு போற" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்க்கு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பிச்சைக்காரர் வந்துடுறாரு. அவர் உள்ள வந்துட்டு பெட்டில் படுத்தே ஆவேன்னு சொல்லி அப்படியும் இப்படியும் உருண்டு பெறல்றாரு. எல்லாருக்கும் பயங்கரமா நாத்த அடிக்க ஆரம்பிச்சிடுது. இவங்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் அவர் அங்கிருந்து போக மாட்டாரு. சும்மா இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கட்டையெல்லாம் பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உலுக்கிட்டே இருக்காரா. எல்லாரும் வந்துட்டு, ஐயோ இவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுறாரு. அப்படியே அந்த கட்டையெல்லாம் ஒடிஞ்சுக்கிட்டு விழுது. நம்ம ஹீரோ வந்து கரெக்டா விழுந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். அவனுக்கு நல்லா முதுகுல அடிபட்டுடுச்சு. இதோ இப்போ வந்துடுச்சு இல்ல அந்த அடையாளம். நம்ம ஹீரோவை அட்மிட் பண்ணிட்டு வாசல்லையே ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அப்போ வந்து இவங்களோட டாக்டர் வராரு. "என்னம்மா நீ இங்க நின்றுட்டு இருக்க" அப்படின்னும் போது, "இல்ல என்னோட பாஸ் வந்து சாக்கு அடிபட்டுருச்சு, அவர் உள்ள இருக்காருன்னும் போது", அப்பதான் "யாரு சாமின் ஹூவா?" "ஐயோ அவன் என் ஃப்ரெண்டு தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறா. அந்த அடி அப்படியே கரெக்டா இந்த அடிதான் அப்படின்றது தெரிஞ்சிடுது அவளுக்கு. "இன்னும் எவ்வளவு நேரம் நீ என் முதுகையே பார்த்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன், டேய் தயவு செஞ்சு இவளை வெளியில கூட்டிட்டு போடா, என்னால முடியலடா" அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க 2 பேரும் வெளியில போயிடுறாங்க. எலும்புலலாம் எந்த அடியும் படாததுனால உடனே வீட்டுக்கு அனுப்புறாங்களா. உடனே இவர் கார் கீயை பிடுங்கி டாக்டர் என்ன பண்றாருன்னா ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. "நீ கொண்டு போய் விட்டுடுமா, எனக்கு இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கு, அதனால நான் போக முடியாது" அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ, "வேண்டாம்டா டே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொன்னா கூட கேட்காம கம்பல் பண்ணி இவங்க 2 பேரையும் ஒண்ணு அனுப்புறாரு. கரெக்டா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த பார்த்தா இவன் தூங்கிட்டு இருக்கான் நல்லா. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்றா. இங்க இவர் நல்லா தூங்குறாரா இல்ல அவருக்கு எதுனா முடியாம போயிடுச்சானே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "அவன் அனஸ்தீஷியால இருப்பான்மா, அவன் கொஞ்சம் மைல்டா மயக்கத்துல தான் இருப்பான், மற்றபடி பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அவனை கொண்டு போய் மேல மட்டும் விட்டுடு" அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் கஷ்டப்பட்டு அவனை தரன்னு இழுத்துக்கிட்டே வரா. ஹீரோவை பெட்ல படுக்க வச்சுட்டு இவ வந்து தண்ணி பாட்டில் எல்லாம் எடுக்கிறா. ஃப்ரிட்ஜில் பார்த்தா வெறும் தண்ணி பாட்டில் தான் இருக்கு. இவனுக்கு கிச்சனுன்ற பேர்ல ஒண்ணுமே இல்லை, ஒரு பாத்திரம் ஒரு அடுப்பு கூட இல்லை. இவ எல்லாத்தையுமே பார்த்து, என்னடா இது ஒரு வீடு இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு அவளுக்கு கண்ணு முன்னாடி அன்னைக்கு வந்துட்டு அவளுக்கு கனவுல தெரிஞ்சது இல்லையா, அது எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு பூத்தொட்டி வந்து கீழே விழுந்து உடையும். அந்த பூத்தொட்டியுமே அதுல இருக்கு. ஐயோ உண்மையாவே இந்த இடத்துல தான் அப்ப எல்லாமே நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா இருக்கா. அப்பனா இது எல்லாமே வந்து இந்த வீட்டுல இந்த பெட்ரூம்ல தான் நடக்க போதா? ஒருவேளை ஏன் நம்ம கண்ணை திறந்துகிட்டே கனவு கண்டிருக்க கூடாது, நம்ம இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மயக்கத்துல இருக்கான்ற தைரியத்துல அவ கிட்ட போறா. இவ கிட்ட போகும்போது கரெக்டா ஹீரோ அவன் கண்ணை திறந்து பாக்குறான். இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.